என்னால் உட்காந்துருக்க முடியல, எழுந்திருக்க முடியல, எதுவுமே என்னுடைய நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியல. ஸோ இதுக்கும் நடுவில் இன்னொரு ப்ராப்ளம் அகெயின், லைக் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் வந்து ஒழுங்காக ஜீரணம் ஆகாமல் வாமிட் எடுக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து ஸ்டூல்ஸ் விச் மீன்ஸ் டாய்லெட் பண்ணும்போது ரொம்ப ரத்தமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ஹோப் சென்டருக்கு ஃபோன் பண்ணி ப்ரே பண்ணி ஆண்டவரே சர்ச்சுக்கும் போக முடியல, இது மாதிரி கால் அடிபட்டுருச்சு, அடுத்தது இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது மாதிரி 1க்கு 3-4 காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகிடுச்சு. லோ பிபி ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் சுகர் லெவலும் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஸோ 3-4 காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமான உடனே நைட்டு என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு லைக் பிரெயின் வந்து ரொம்ப அதிகமாக வந்து வலி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ எங்கள் தாத்தா பாட்டி ஊர்லேருந்து ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் பாண்டிச்சேரி ரொம்ப பக்கம். ஸோ அங்கே நைட் டைமில் அழுதுட்டு நான் அம்மா தங்கச்சி 3 பேரும் போகிறோம். ஆண்டவரே என் ஜீவனை நீங்கள் காப்பாற்றி என்னை சாட்சியாக நீங்கள் நிறுத்த வல்லமை உள்ளவர், என்னை நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பொழுதும் என்னை வெட்கப்பட்டு போகாதபடி நீங்கள் செய்யணும். நான் அநேக காரியங்கள் உமக்காக எழும்பி பிரகாசிக்கணும். இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ வாலிபர்கள் எப்படியோ போறாங்க, ஆனா நான் உமக்காக எழுமணும்னு நான் அன்னைக்கும் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அதே மாதிரி எல்லா ரிப்போர்ட்ஸையும் நார்மலா வர வச்சாரு. பிபி, சுகர், அப்புறம் லைக் எக்ஸ்ரேவுமே சொன்னாரு டாக்டர், இன்னும் கொஞ்சம் தான் கூட வேண்டி இருக்குது, முழுசா கூடிடுன்னு இங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. தேவனுடைய நாம மகிமையடைவதாக இந்த சிறிய சாட்சியும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன்.